அனைவருக்கும் வணக்கம். சிறுகதைக்கு ஆசையில் அடுத்தது என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமே யாராலையும் இந்த ரோகிணியை காப்பாற்ற முடியாது, ரோகிணி மாற்றத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மனோஜும் விஜயாவும் அந்த பரிகார பூஜையை பண்ணாங்க. அதை முத்து பார்த்துட்டு வீடியோ எடுத்து வீட்டில் கொண்டு போட்டு காமிச்சு எப்படி காமெடியாக கொண்டு போயிருந்தாங்க. கடைசியாக தான் அந்த முட்டை சேவன முட்டை இல்லை, சாதா முட்டை அப்படின்னு தெரிய வந்தது. ஸோ ஜாலியாக கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் எபிசோட் முடியும் போது செம்ம ட்விஸ்டிங்கான ஒரு ப்ரோமோவோட தான் முடிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, வழக்கம் போல் பார்வதி வீட்டுக்கு மீனா பூ கொண்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்வதி சாதாரண பேசிகிட்டு இருக்கும்பொழுது விஜயாவுக்கு நல்ல மருமகளாம் கிடச்சிருக்காங்க. ஸோ ஒன்றை மாதிரி ரோகிணியும் நல்ல பொண்ணு தான். இப்போ கூட அந்த பணம் காணாமல் போனப்போ ரோகிணி தான் அவள் தாலி செயின்லாம் விற்று 2,00,000 பணத்தை கொண்டாந்து கொடுத்து, மீனா பாவம் அவன் மேலே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இதை வந்து பணம் கிடச்சின்னு சொல்லி கொடுங்கன்ற மாதிரி என்கிட்ட கொடுத்தா அப்படின்ற உண்மையை இப்போ பார்வை சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் மீனாவுக்கு சந்தேகம் வருது. எதுக்காக ரோகிணி தாலி செயின்லாம் விற்று அந்த பணத்தை கொடுக்கணும், ஏன் பொய் சொல்லி அந்த பணம் கிடச்சின்னு சொல்லி ஏன் சொல்ல சொன்னாங்க, எதை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க போகிறாங்க. இந்த விஷயம் முத்துக்கு அதுக்கும் போக தான் போகுது. ஸோ முத்துக்கு ஏற்கனவே ரோகிணி மேலே சந்தேகம் அதிகமாகிட்டுருக்கு. இப்போது பல விஷயங்களில் இப்போ ரோகிணி பார்த்திங்கன்னா சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுவும் சேரும்பொழுது ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத முத்து கெஸ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் தான் முத்துவுக்கு அவர் ஃபோன் அவர் கைக்கு திரும்ப கிடைக்க போகுது. அது மூலமாக இந்த ரோகிணி கொத்தா மாட்ட போகிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.